வணக்கம். ஆகாஷ் ஆர்விஎம் யூடியூப் பிரைவேட் சேனல். தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவருமான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார். அதன் பின்னணி என்ன? ஏன் கொல்லப்பட்டார்? இவர் இந்த மாநில தலைவர் என்ற பொறுப்பை ஏற்பதற்கு முன்னால் சென்னை நகரில் இவர் என்ன செய்து கொண்டு இருந்தார், எப்படி இருந்தார் என்ற ஒரு விளக்கத்தை எங்களுடைய யூடியூப் சேனல் மூலியமாக சேகரித்த உண்மைகளை வெளிப்படுத்துதல் என்பதே உண்மை. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு 2 நண்பர்கள். அவர்கள் இருவருமே உடன் பிறந்த சகோதரர்கள். ஆயினும் சென்னையில் இருவரும் பிரபல ரவுடியாக இருந்தார்கள். அதாவது அண்ணன் தென்னரசு சென்னையில் பிரபல ரவுடி, தம்பி பாம் சரவணன் இவர் சென்னையில் பிரபல ரவுடியும் இல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற இடங்களில் உள்ள ரவுடிகளுக்கு பாம் சப்ளை செய்து கொண்டு இருந்தவர் தான் இந்த பாம் சரவணன், அதாவது தென்னரசின் தம்பி. இவர்கள் இருவருமே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நல்ல ஒரு நண்பர்களாக இருந்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இதற்கு முன்னால் ஆற்காடு சுரேஷ் என்பவர் சென்னை புளியந்தோப்பில் வாழ்ந்து வந்தவர். அவரும் ஒரு ரவுடி. புளியந்தோப்பில் நாயுடு சின்னா என்பவர், அவரும் சென்னையில் ஒரு பிரபல ரவுடி. நாயுடு சின்னா அவர்களோடு எப்பொழுதும் ஒரு வழக்கறிஞர் உடனே வைத்து கொண்டுதான் இருப்பார் என்பதும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் சின்னாவுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் மன வருத்தம் ஏற்பட்டதால் ஆற்காடு சுரேஷ் என்பவர் நாயுடு சின்னாவை வெட்டி கொலை செய்தார். இதை கடந்து வரும்பொழுது ஆம்ஸ்ட்ராங் நண்பருமான தென்னரசு என்பவரை, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நண்பர்தான் தென்னரசு என்று தெரிந்து தென்னரசு மனைவியின் முன்னால் ஆற்காடு சுரேஷ் வெற்றி கொண்டார். இதை கடந்து 1 ஆண்டுகள் கழிந்த பின் ஆற்காடு சுரேஷை 7 பேர் கொண்ட ஒரு கும்பல் வெட்டி சாய்த்தனர். அன்று இரவு ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மூலம் மிரட்டல் போயிருக்கின்றது. இதன் மூலமாக பொன்னை பாலு நம்முடைய அண்ணன் மரணத்திற்கு காரணம் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்தான் என்ற ஒரு முடிவை முழு மனதோடு எடுத்துக்கொண்டு அவரும் அவருடைய கும்பலுமாக, இதனுள் சம்போ செந்தில் என்பவர் ஒருவர். இவருடைய பூர்வீகம் தூத்துக்குடி. இவர் சென்னையில் வழக்கறிஞராகவும் இருக்கின்றார். இந்த சம்போ செந்தில் இவர்களுக்கு போட்டு கொடுத்த ஸ்கெட்சியின் மூலமாகத்தான் பொன்னை பாலு அவருடைய கும்பலும் 6 மாத காலமாக நோட்டம் செய்து பகுஜன் சமாஜ் மாநில கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெட்டி கொலை செய்தார்கள். இப்படி இருக்கையில் சென்னையில் சிடி மணி, காக்காத்தோப்பு பாலாஜி, மாலக்கன் செல்வம், கல்வெட் ரவி, தோட்டம் சேகர், சம்போ செந்தில் இவர்களோடு இணைந்து இருக்கக்கூடிய 22 ரவுடிகளை காவல்துறையினர்கள் கைது செய்திருக்கின்றது. இவர்களுடைய மொத்த தொழில் சென்னை நகரில் கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட், ஆள் கடத்தல், பெண்கள் கடத்தல், கஞ்சா, அபின், புகையிலை இது போன்ற செயல்கள் மூலமாக அவர்கள் லாபம் சம்பாதித்து கொண்டு இந்த ரவுடி தொழிலையும் கையில் வைத்து கொண்டு இதனுள் அரசியல்வாதிகள் பெயரில் உள்ளவர்களையும் கையில் வைத்து கொண்டு இந்த தொழிலை நடத்தி வந்தார்கள். அது இல்லாமல் அதிகமான ஒரு லாபத்திற்கு அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டீல் கம்பெனிகளிலும் கிராஃப்ட்டுகள் இவர்கள் தவிர வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு அக்ரிமெண்ட்டை வைத்துக்கொண்டு அந்த கிராஃப்டில் நல்ல ஒரு பல கோடி வருமானமும் இருக்கின்றது என்ற ஒரு முறையை தெரிந்து கொண்டு இவர்கள் அந்த கிராஃப்டை எடுத்துக்கொண்டும் அதை பிஸ்னஸாக செய்து கொண்டு வந்த இந்த ரவுடிகள் தான். இதற்கிடையில் இங்கே அஞ்சலை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ரவுடி இன்று தமிழகத்தில் சென்னையில் காவல்துறையினர்கள் மூலம் கைது செய்யப்பட்டு இந்த 1 வாரம் 10 நாட்களாக
அஞ்சலையை ரகசிய அறையில் வைத்து விசாரணை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த அஞ்சலை என்பவர் பெண் ரவுடி. இவருடைய கணவர்தான் ஆற்காடு சுரேஷ். இதனுள் இருக்கக்கூடிய அனைத்து ரவுடிகளிலும் முழுமையான இந்த தொழிலை சென்னை மாநகரில் ஒரு பொழுதுபோக்காகவே இவர்கள் நடத்தி வந்திருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக சேகரித்த தகவல்களை நாம் தமிழக மக்களுக்கும், அது இல்லாமல் தமிழக மக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறோம். இந்த ஒரு தவறான செயல்களில் யார் இதற்குள் இனியும் இருக்கின்றார்கள் என்பதும் பின் வரும் காலங்களில் வெளியாகி வரும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். வணக்கம்.